வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் நேற்றைய கேள்விகளுக்கு கிடைக்கப்பட்ட கேள்வி விடைகளை பார்த்துவிட்டு ஏனைய செய்திகளுக்கு சென்றப்படுவோம். வணக்கம் அண்ணா, என்னுடைய நண்பர் ஒருவர் இலங்கைக்கு விடுமுறை சென்று திரும்பி வரவில்லை. சென்ற 1 வருடம் ஆகின்றதாம். ஆனால் அவருடைய இகாமா இன்னும் காலாவதியாகவில்லை. இன்னும் 1 வருடம் மீதம் இருக்கின்றது. வேறு கபில் மூலம் புதிய வீசாவில் வர முடியுமா என்பது அவருடைய கேள்வி. இதற்குரிய விடைகளை பார்த்தால் கண்டிப்பாக இவர்கள் புதிய வீசாவில் வர முடியாது ஒன்றோ. இரண்டாவது, இவருடைய பழைய முதலாளி யாரோ அவரிடம் மீண்டும் வேலைக்கு வரலாம். இது இரண்டாவதாம். மூன்றாவது, இகாமா காலங்கள் முடிவடையாமல் புதிய வீசாவில் வர முடியாது. ஆகவே உங்களுடைய இகாமா காலங்கள் முடிவடையும் வரை காத்திருக்க வேண்டும். இல்லையென்றால் உங்களுடைய பழைய முதலாளி யாரோ அவரிடம் மீண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும். 2 வழிகள் தான் இருக்கின்றது. வணக்கம் அண்ணா, என்னுடைய பெயர் பத்மாவதி. நான் சவுதி அரேபியாவில் வீட்டு பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது ஹுரூப் நிலையில் இருக்கின்றேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இலங்கை சென்றால் மீண்டும் வர முடியுமா? இவ்வளவு காலம் எடுக்கும். ஹுரூப் நிலையில் இருந்தால் கண்டிப்பாக எம்பசியூடாக உங்களுடைய இலங்கை தூதரகம் ஊடாக தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஹுரூப் நிலையில் இருந்தால் தாயகம் சென்றால் மீண்டும் புதிய வீசாவில் வரலாம். இதற்கு நேர காலங்கள் அவசியம் அல்ல. நீங்கள் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு வர விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். இதே நேரத்தில் உங்களுடைய இகாமா காலங்களையும் ஒரு முறை கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இகாமா முடிவடைந்திருந்தால் நீங்கள் மீண்டும் உடனடியாக வரலாம் சவுதி அரேபியாவுக்கு. இகாமா காலங்கள் முடிவடைய முதல் நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வர முடியாது. இன்னும் ஒருவருடைய கேள்வி ஒன்று, அவருடைய இகாமா காலங்கள் ஆரம்பத்தில் 1 வருடம் தந்ததாகவும் அது தற்சமயம் முடிவடைந்து விட்டதாகவும், தற்சமயம் நாட்டுக்கு போகிற டைமில் ஏதாவது பிரச்சனை வருமா என்று கேட்கின்றார். பெரும்பாலும் உங்களுடைய இகாமா வெளிதியில் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. சுரேஷ் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஒருவருடைய கேள்வி ஒன்று, நான் விடுமுறையில் ஊருக்கு சென்றேன். வேறு வீசாவில் வரவில்லை. தற்போதைய முதலாளியின் வீசா காலாவதியான பிறகுதான் வர முடியுமா? தயவு செய்து இதற்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். விடுமுறை முடிந்தால் போதுமா அல்லது இகாமா முடிய வேண்டுமா என்று கேட்கின்றார். நீங்கள் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக புதிய வீசாவில் வர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய இகாமா காலங்கள் முடிவடைய வேண்டும். உங்களுடைய பழைய முதலாளியிடமே நீங்கள் வேலைக்கு செல்வதாக இருந்தால் இகாமா காலங்கள் வெளிதில் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. புதிய வீசா வந்தால் இகாமா காலங்கள் முடிவடைய வேண்டாம். வணக்கமான, எனது பாஸ்போர்ட் ரினிவல் செய்ய வேண்டும். எனக்கு இந்தியாவில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. இப்போது ரினிவல் செய்தால் சவுதி அரேபியாவில் செய்யும்போது எதுவும் பிரச்சனை பெறுமா? பாஸ்போர்ட் ரினிவல் செய்வதற்கும் வழக்கு நிலுவையில் இருப்பதற்கும் பிரச்சனைகள் அல்ல. அது வேறு, இது வேறு. பாஸ்போர்ட் ரினிவல் செய்து கொள்ளலாம், பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. நான் ஜலால்தீன். நான் ஹவுஸ் டிரைவராக 17 ஆண்டுகளாக பணியாற்றினேன். எனக்கு போனஸ் கிடைக்குமா என்று கேட்கின்றார். கண்டிப்பாக போனஸ் சவுதி அரேபியாவில் தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையில் போனஸ் என்று சொல்லாமல் உங்களுடைய சேவைக்கால பணங்கள் என்று சொல்வார்கள். எண்ட் ஆஃப் த சர்வீஸ் மணி. கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் பணியாற்றும் அனைத்து உறவுகளும் இது உரித்துடைய நபர்களாக காணப்படுகின்றார்கள். சில நபர்கள் நீதிமன்றங்கள் ஊடாகவும் இதை பெற்றுக்கொள்கின்றார்கள். உங்களுடைய முதலாளி ஓகே என்றால் கண்டிப்பாக உங்களுக்குரிய சேவைக்கால பணம் கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய இகாமா 3 மாதம் முடிவடைகின்றது. நான் இலங்கை செல்வதற்கு நிறுவனம் என்னுடைய அக்ரிமெண்ட் முடிந்ததும் அனுப்புவதாக சொல்கின்றார்கள். என்ன செய்யலாம்? உங்களுடைய அக்ரிமெண்ட் எப்போது முடிவடையும் என்பதை கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய இகாமா காலங்கள் 3 மாதத்தில் முடிவடைவது என்று சொல்லி இருக்கின்றீர்கள். உங்களுடைய அக்ரிமெண்ட்டையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய அக்ரிமெண்ட் இன்னும் காலங்கள் இருக்கின்றது என்றால் உங்களுடைய இகாமாவை உங்களுடைய நிறுவனம் ஊடாக புதுப்பித்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த 3 மாதம் முடிவடைவதற்குள் ஃபைனல் எக்ஸிட் அடித்து ஊர் செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு நண்பருடைய கேள்வி என்னவென்றால், நான் ஒரு கம்பெனியில் பேக்கேஜிங் லேபர் பொசிஷனில் 4 மாதங்களாக
வேலை செய்து கொண்டு வருகின்றேன். என்னுடைய இகாமா வருகின்ற மார்ச் 5ஆம் தேதி முடிவடைகின்றது. இப்போது நான் என்னுடைய கம்பெனியில் ரிலீஸ் கொடுத்திருக்கின்றேன். அப்படி ரிலீஸ் கொடுத்தால் எவ்வளவு நாளுக்குள் கஃபாலா சேஞ்ச் பண்ணணும்? இந்த கேள்விக்கு விடை தெரிந்தால் நண்பர்களே கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இந்த கேள்விக்குரிய விடையை நாளைய கேள்வி பதிலில் பார்ப்போம். இலங்கையை சேர்ந்த ஒருவர் கமெண்ட் செய்திருக்கின்றார். நான் நவாஸ், இலங்கையை சேர்ந்தவர். சவுதி அரேபியா எக்ஸிட் 14 சில நாட்களாக நியூஸ் பார்க்கவில்லை என்றும் வேலை பளு அதிகம் காரணமாக பார்க்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். பரவாயில்லை, சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகளுக்கு நித்திரை என்பதே பெரிய வரம்தான். முகமத் என்று நினைக்கின்றேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் ஒரு கம்பெனியை விட்டு வெளியில் வேலை செய்து வருகின்றேன். ஆனால் எனக்கு இன்னும் ஃபைனல் எக்ஸிட் இன்னும் அடிக்கவில்லை. நீங்கள் கம்பெனியை விட்டு வெளியில் வேலை செய்கின்றீர்கள் என்று சொல்கின்றீர்கள். அப்படி என்றால் நீங்கள் குரூப் நிலையில் அல்லவா இருப்பீர்கள்? இவருடைய கேள்வி என்னவென்றால், எனக்கு ஃபைனல் எக்ஸிட் இன்னும் அடிக்கவில்லை, ஆனால் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஃபைனல் எக்ஸிட் அடிக்கலாமா என்று கேட்கின்றார். இந்த கேள்விக்கும் விளக்கமான பதில் தெரிந்தவர்கள் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். முகமட் என்று நினைக்கின்றேன். ஒரு அழகான பதில் ஒன்றை தந்திருக்கிறார். அவருடைய பதிலையும் சொல்கின்றோம், கேளுங்கள். யவசத், இகாமா டேட் இருந்தால் எக்ஸிட் டேட் கொடுப்பார்கள். இகாமா டேட் இருந்தால் எக்ஸிட் டேட் கொடுப்பார்கள். யவசத் கொடுக்கின்ற டேட் கரெக்டாக, அதாவது 3 நாளுக்கு முதல் போக வேண்டும். கஃபீலுக்கு எல்லாம் தெரியும். ஒரு நாள் பிந்தினால் கூட நீங்கள் 1000 ரியால் ஃபைன் கட்ட வேண்டி வரும். ஆகவே அவருக்கும் முகமட் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். நல்ல அழகான ஒரு பதிலை 2 வரியில் தந்திருக்கின்றார். சவுதி அரேபியா செய்திகள் இந்த வலைத்தளத்தில் தான் இனி வெறும் என்பதை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் சவுதி அரேபியா செய்திகள் அதில் இடம்பெறாது என்பதை அறியத் தருகின்றோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒருவருடைய கேள்வி ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துவிட்டு செய்தியின் இறுதிக்கு வந்திருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். சவுதி அரேபியா தமாமில் நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஒரு மெயின்டெனன்ஸ் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். ஃபைனல் எக்ஸிட்டுக்கு நான் அப்ளை பண்ணினான். என்னுடைய கம்பெனி ஃபைனல் எக்ஸிட்டுக்கு ஓகே என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் கம்பெனி என்னுடைய கடைசி நாள் வேலை 2025 ஜனவரி 22ஆம் தேதி என்னுடைய கடைசி நாள் டியூட்டி வருகின்றது. என்னுடைய இகாமா 2025 2ஆம் மாதம் 11ஆம் தேதி முடிவடைகின்றது. இவருடைய கேள்வி என்னவென்றால், என்னுடைய இகாமா ரினுவல் செய்ய வேண்டுமா? உங்களுடைய இகாமா நீங்கள் ரினுவல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் மாதம் 11ஆம் தேதி என்றால் 2ஆம் மாதம் 8ஆம் தேதிக்குள் நீங்கள் தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தை மாதம் 22ஆம் தேதி உங்களுடைய கடைசி டியூட்டி என்றால் அதன் பிறகு உங்களுக்கு கிட்டத்தட்ட 16 நாட்கள் இருக்கின்றது. அதை பயன்படுத்தி தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள்.